Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளாகவே ஒரு முக்கியமான பிரச்சனையை பொதுமன்றத்தில் காண முடிகிறது. அது என்னவென்றால், கட்சி துவங்கிய நடிகர் விஜய் குறித்து எந்த விவாதமும் நடப்பதில்லை. அவருக்கு ஆதரவு இருக்கிறதா இல்லையா, அவருக்கு ஏன் கூட்டம் கூடுகிறது, அவருக்கு கூடும் கூட்டம் அவரது நாயக பிம்பத்தின் ரசிகர்களா அல்லது அரசியல் மாற்றத்திற்கு ஏங்குபவர்களா என்றெல்லாம் ஏராளமான விவாதங்கள். அதாவது விஜய்க்காகவே கூட்டம் கூடினாலும் விவாதம் கூட்டத்தை பற்றியதாகத்தான் இருக்கிறதே தவிர விஜய் குறித்ததாக இருப்பதில்லை. அவரை பார்க்க கூடும் கூட்டம் கட்டுப்பாடில்லாமல் நடந்து கொள்வது, மரங்கள் மீதும் டிரான்ஸ்பார்மர் மீதும் ஏறுவது, அவரது வாகனத்தை பைக்கில் பின்தொடர்ந்து சென்று விபத்தை சந்திப்பது என்பது போன்ற அம்சங்களால் பலராலும் தற்குறிகள் என்று அழைக்கப்பட அது பரவலான பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இப்போது அப்படி அவர்களை தற்குறி என்று அழைக்கலாமா என்று ஒரு புதிய விவாதம் தொடங்கியுள்ளது. அவர்கள் உளவியல் என்ன, சமூகவியல் என்ன, எதனால் விஜயை பார்க்க அப்படி கூடுகிறார்கள் என்றெல்லாம் பல கேள்விகள், தர்க்கங்கள். ஆக மொத்தம் விவாதம் எப்போதுமே விஜய்க்கான ஆதரவு தளம், அவருக்கு கூடும் கூட்டம் என்பதாக இருக்கிறதே தவிர விஜய் என்ன செய்கிறார், அவர் என்ன பேசுகிறார், ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்கள் அவரிடம் இருக்கிறதா, ஒரு முதல்வராக நாட்டை நிர்வகிக்கும் ஆற்றல் அவரிடம் தென்படுகிறதா என்பதெல்லாம் விவாதிக்கப்படுவது இல்லை. அவ்வப்போது சிலர் அவருடைய போதாமைகளை பேசுகிறார்கள். இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன், நடிகர் பிரகாஷ் ராஜ், நடிகர் சத்யராஜ் என ஒரு சிலர் விஜயின் அரசியல் பயிற்சியின்மையை விமர்சித்து பேசியுள்ளார்கள். ஆனால் பிரதான அரசியல் கட்சிகள் விஜயின் பேச்சையோ அவர் கூறும் கருத்துக்களையோ பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை. ஊடகங்களோ அவரது காட்சி அரசியலில் பங்கேற்று பலன் பெறவே விரும்புகின்றன. கூட்ட காட்சியை அரசியலாக மாற்றுகின்றன, மக்களாட்சிக்கு துரோகம் செய்கின்றன. இதன் விளைவாக விஜய் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், பேசாமல் இருக்கலாம், பிரச்சாரத்திற்கு போகலாம், போகாமல் இருக்கலாம், அவருக்கும் தோன்றும் வாக்குறுதிகளை கொடுக்கலாம், யாரை வேண்டுமானால் ஏசலாம் என்று ஒரு அலாதி சுதந்திரம் அவருக்கு கிடைத்துவிட்டது. அவர் என்ன செய்தாலும் அவருக்கு கூட்டம் கூடுகிறதே, அப்படியானால் அவர் என்ன வேண்டுமானால் செய்யலாம், பேசலாம் என்று பொதுமன்றம் கருதுகிறது. அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தால்தானே அவர்கள் கேள்வி கேட்பார்கள். அவர் சந்திக்கவே மாட்டார். அவர் வீட்டிற்கே ஆங்கில சேனல்கள் சென்றாலும் நேர்காணலை பதிவு செய்ய அனுமதிக்க மாட்டார். மொத்தத்தில் விஜய் பொதுமன்றத்தின் ஆய்வுக்கு அப்பாற்பட்டவர். ஆங்கிலத்தில் அக்கவுண்டபிலிட்டி என்பார்கள். ஒருவர் என்ன பேசுகிறார், செய்கிறார் என்பதற்கு பொறுப்பேற்பது. இதிலிருந்து விஜய்க்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் பொதுமன்றத்தின் கவலையெல்லாம் அவருக்கு கூடும் கூட்டம் பற்றித்தான், அவரை பற்றியதல்ல. கூட்டத்தை கூட்டி காட்டிவிட்டால் அவருக்கு இம்யூனிட்டி என்று சொல்லப்படும் மக்களாட்சி பாதுகாப்பு கிடைத்து விடுகிறது போல தோன்றுகிறது. ஆனால் வேறு பல கட்சி தலைவர்களுக்கு இது கிடைக்காது. அவர்கள் ஒவ்வொரு பேச்சும் விசாரணைக்குள்ளாகும். கூட்டம் கூடுவது மக்களாட்சியின் பலவீனம். கூட்டம் காந்திக்கும் கூடியது, ஹிட்லருக்கும் முசோலினிக்கும் கூடியது, டொனால்ட் ட்ரம்பிற்கும் கூடுகிறது. மக்கள் ஆதரவு என்பது மட்டும் யாரையும் புனிதப்படுத்திவிட முடியாது. பொதுமன்றத்தின் கவனம் யாருக்காக கூட்டம் கூடுகிறது என்பதில்தான் இருக்க வேண்டும். அவருக்கு அரசியலுக்கு தேவையான தலைமை பண்பு இருக்கிறதா, ஆட்சி செய்யும் ஆற்றல் கொண்டவரா, அவருக்கு சிந்தனை தெளிவு இருக்கிறதா என்பதையெல்லாம் பொதுமன்றம் விசாரிக்க வேண்டும். அவர் கேள்விகளுக்கு முகம் கொடுக்கவில்லை என்றால் கண்டிக்க வேண்டும். அவரது பொது வாழ்வு செயல்பாடுகளை ஆராய வேண்டும். ஆனால் விஜய்க்கு எத்தனை வாக்குகள் கிடைக்கும், எந்த கட்சியின் வாக்குகளை பிரிப்பார், எத்தனை இடங்கள் கிடைக்கும் என்ற விவாதத்தின் முன் அவருடைய போலித்தனங்களை, பொய்மைகளை யாரும் பொருட்படுத்துவதில்லை. எல்லாவற்றையும் அரசியலில் இது சாதாரணம் என்ற விதியின்படி உதாசீனம் செய்கிறது பொதுமன்றம். விஜய் தான் தோன்றித்தனமாக எதையும் பேசுகிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் கடைசி தினத்தில் நடிகர் விஜய் சற்றே விரிவாக 30 நிமிடங்கள் வரை பேசினார். வழக்கம் போல துண்டு துண்டாகவும் வழமையான வசனங்களால் நிரம்பியிருந்தாலும் அவர் கூறியவற்றின் பொய்மைகளை கவனிக்க வேண்டியது அவசியம். முதலில் அவர் மத நல்லிணக்கத்தின் முகம் என்றார். சிறுபான்மையினர் நலன்களுக்காக நிற்பேன் என்றார். இது உண்மையா? இந்த தேர்தலை நோக்கி நகர்ந்த நாட்களில் 2 முக்கிய பிரச்சனைகள் கவனம் பெற்றன. ஒன்று, திருப்பரங்குன்றத்தில் மலைமேல் உள்ள தர்காவை குறிவைத்து அது என்ன சிக்கந்தர் மலையா என்று விஷம பிரச்சாரம் செய்தது பாஜக. தர்கா அருகில் இருக்கும் நில அளவை தூண்தான் தீபத்தூண் என்று இட்டு கட்டினார்கள். அங்கேதான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிரச்சனை செய்தார்கள். திருப்பரங்குன்றத்தை தமிழ்நாட்டின் அயோத்தியாக மாற்றுவோம் என பாஜக தலைவர்கள் கூறினார்கள். தர்கா அருகில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று RSS ஆதரவு நீதிபதியின் துணையுடன் முயற்சித்தார்கள். திமுக அரசு உறுதியாக நின்று அவர்களை அனுமதிக்க மறுத்தது.
உள்ளூர் மக்கள் அவர்கள் கலவர நோக்கத்திற்கு ஒத்துழைக்க மறுத்தார்கள். பல்வேறு பொதுநல ஆர்வலர்கள் தங்கள் கண்டனங்களை தெரிவித்தார்கள். மத நல்லிணக்க பேரணிகளை நடத்தினார்கள். விஜய் இந்த பிரச்சனையில் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. கோவில் நிர்வாகம் வழமையாக செய்வதை மாற்ற வேண்டியதில்லை என்றாவது ஒரு அறிக்கை கொடுத்திருக்கலாம். ஆனால் மௌனம் சாதித்தார். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தீவிரமான பிரச்சனை எழுந்துள்ளது. அது வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்துவ சேவை அமைப்புகள் நிதியுதவி பெறுவது. அதற்கான FCRA என்ற வெளிநாட்டு நிதி விதிமுறைகளில் பல்வேறு மாற்றங்களை செய்ய பாஜக அரசு முனைந்துள்ளது. அது பெருமளவு நிதி வருவதை குறைத்துவிடும். அவர்கள் செய்யும் நலப்பணிகளால் பல விளிம்பு நிலை சமூகங்கள் பயன்பெறுகின்றன. அவை அனைத்தும் நின்று போய்விடும் என்பதால் கிறிஸ்துவ மத நிறுவனங்கள் அந்த சட்ட திருத்தத்தை கைவிட சொல்கின்றன. திமுக அவர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியது. ஆனால் சிறுபான்மை நலன்களை காப்பேன் என்று சொல்லும் விஜய் அது குறித்து எங்கும் பேசவில்லை. அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பவராக இருந்தால் நிச்சயம் அவர்கள் இந்த பிரச்சனைகள் குறித்து கருத்து கேட்டிருப்பார்கள். அவர்தான் அவர்களை மதிப்பதே இல்லையே. அதனால் அவர் பேசினால்தான் உண்டு, இல்லாவிட்டால் யாரும் அதனை பொருட்படுத்துவதில்லை. அவருக்கு கூடும் கூட்டம் இதனால் எல்லாம் கவலைப்பட போவதில்லை. அது விஜய் விஜய் என்று கத்திக்கொண்டே இருக்கும். திடீரென்று கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் குறித்து பேசினார். அவர் பேசிய விதம் முற்றிலும் முதிர்ச்சியற்றிருந்தது. கரூர்ல என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்க அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்க அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேல பழியை தூக்கி போடுறீங்க, லேட்டா வந்துட்டாருன்னு. போலீஸ் கொடுத்த டைம்ல நாங்க இருந்தேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வர வழியில இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா? நாமக்கல்ல இருந்து கரூருக்கு நான் எப்படி வந்தேன், எவ்வளவு நேரத்துல வந்தேன், உலகமே லைவ்ல பாத்துக்கிட்டு இருந்தது. வாய் கூசாம ஏன் மேல பழி தூக்கி போடுறீங்க? ஒரு மனசாட்சின்றது வேணா? அந்த நிகழ்வு நடந்த தருணத்தில் இருந்தே விஜய் எதையுமே முதிர்ச்சியுடன் அணுகவில்லை. அவர் கட்சிக்காரர்களும் முதிர்ச்சியுடன் அணுகவில்லை. தங்களால் விளைந்த விபரீதத்திலிருந்து எப்படியாவது தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள். அது ஒரு அரசியல் கட்சியே கிடையாது என்பதை கரூர் சம்பவத்தை வைத்து பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். உள்ளூர் அமைப்பாளர்கள் சிறையில் இருக்க மொத்த கட்சியுமே சில வாரங்கள் காணாமல் போய்விட்டது. நடிகர் விஜய் எதற்கும் பொறுப்பேற்பதில்லை. எல்லாவற்றிற்கும் பிறர்தான் காரணம், தான் எந்த பிழையும் செய்வதில்லை என்று கூறுகிறார். இது மிக மோசமான சமூக முன்னுதாரணம். ஒருவர் நிபந்தனைக்குட்பட்டாவது பொறுப்பேற்க வேண்டும். 41 உயிர்கள் பறிபோக நானும் ஒரு வகையில் காரணம். என்னை பார்க்கத்தான் அவர்கள் வந்தார்கள் என்பதற்கு வருந்துகிறேன் என்றாவது ஒரு மனிதர் சொல்ல வேண்டாமா? ஆனால் என் மீது பழி போடுகிறார்கள் என்று சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார். விஜய் கட்சியினர் அனுமதி வாங்கிய நேரம் வேறு, மக்களுக்கு அறிவித்த நேரம் வேறு. மக்களை காலையிலேயே சம்பவம் நடந்த இடத்தில் கூட செய்து விட்டார்கள். அவர்களுக்கு குடிக்க தண்ணீரோ உணவோ ஏற்பாடு செய்யப்படவில்லை. மாலை ஆக ஆக கூட்டம் அதிகரித்துள்ளது. கூட்டம் சேர்ந்தால்தான் காட்சி நன்றாக இருக்கும் என்பதை தவிர வேறு எந்த அக்கறையும் அந்த கட்சியினருக்கு இருந்ததாக தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் காவல்துறை மீது பழி போட நினைக்கிறார்கள். அவர்கள் பொறுப்பை சுட்டிக்காட்டினால் எங்கள் மீது பழி போடுகிறார்கள் என்று புலம்புகிறார்கள். இதைவிட பெரிய அநீதி விஜய் செந்தில் பாலாஜி கோவையில் போட்டியிடுவதை குறித்து பேசியதுதான். நீங்க தான் எதுவுமே பண்ணல சார். அப்புறம் ஏன் சார் 20 வருஷமா கரூர்ல மட்டுமே, கரூர் பகுதியில மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமைய ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க? அதாவது கரூர் சம்பவத்தின் காரணமாகத்தான் செந்தில் பாலாஜி கரூரில் போட்டியிடாமல் கோவையில் போட்டியிடுகிறாரா? இது முற்றிலும் தரங்கிட்ட அரசியல் என்றுதான் கூற வேண்டும். கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் நிகழ்ந்த பிறகு விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா என யாருமே அங்கே நிற்கவில்லை. ஆதவ் அர்ஜுனா நாம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று சொன்னது பதிவாகியுள்ளதா? அதன் பிறகு செந்தில் பாலாஜி தான் களத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்துள்ளார். அன்பில் மகேஷ் உள்ளிட்ட பிற அமைச்சர்கள் திமுகவினரும் சென்று உதவினார்கள். அஇஅதிமுகவினரும் உதவினார்கள். செந்தில் பாலாஜி எங்கேயும் ஓடி ஒளியவில்லை. பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பும் நிகழ்த்தி நடந்தவற்றை விளக்கினார். கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னார். அவர் எதற்காக அந்த சம்பவத்தை முன்னிட்டு கரூரில் போட்டியிடாமல் கோவைக்கு செல்ல வேண்டும்? அவர் கோவையில் போட்டியிடும் காரணம் வெளிப்படையானது. அஇஅதிமுக சென்ற முறை
கோவை மாவட்ட தொகுதிகளில் வென்றதால் இந்த முறை அந்த தொகுதிகளை திமுக வசமாக்க மண்டல பொறுப்பாளரான அவர் கோவையில் போட்டியிடுகிறார் என்பது எத்தனையோ பத்திரிகைகளில், தொலைக்காட்சி ஊடகங்களில் பேசப்பட்ட செய்திதான். தன்னுடைய காட்சி அரசியல் தேவைகளுக்காக கூட்ட நெரிசலை உருவாக்கிய விஜய்தான் அதற்கு பொறுப்பல்ல, தன் மீது பழி போடுகிறார்கள் என்று கூறி தப்பிக்க முயல்வதுடன் செந்தில் பாலாஜி மீது பழி போடவும் முயற்சிப்பது அரசியல் தரத்தை வெகுவாக சீரழிக்கும் முயற்சி என்பதில் ஐயமில்லை. ஆனால் பொதுமன்றத்தில் இதனை யாரும் கண்டிப்பதில்லை. விஜய் இறுதி பரப்புரை பேச்சில் கூறிய மற்றொரு முக்கியமான விஷயம், அவர் பாஜகவை எதிர்ப்பதில் அவர் கட்சி துவங்கியதிலிருந்தே உறுதியாக இருக்கிறாராம். பாஜகவை எதிர்த்து என்ன போராடினார், எந்த வகையான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தார் என்றால் அது எதுவும் கிடையாது. பாஜகவை எதிர்க்கிறேன் என்று சொல்வதுடன் எதிர்ப்பு நிறைவு பெற்றுவிடுகிறது. திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும் ஒரு காமன் ஓனர் ஒருத்தர் இருக்கிறார்ல, யாரு? பாஜக. ஒன்றிய அரசோட பவரை கையில வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம், மற்றும் பலரோட ஒரு நாடகம். அப்ப உங்க எல்லாரும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லலாமா? தொகுதி மறுவரையறையை எதிர்த்து திமுக பல போராட்ட வடிவங்களை முன்னெடுத்தது. முதல்வர் இல்லங்களில் கருப்பு கொடி ஏற்ற சொன்னார், கோலம் போட சொன்னார். அவரே சட்ட முன்வரைவின் நகலை எரித்தார், கருப்பு சட்டை அணிந்தார். விஜய் ஒரு அறிக்கை மட்டும் வெளியிட்டார். இவ்வளவு முக்கியமான பிரச்சனையில் ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்தவில்லை. இப்போது என்ன சொல்கிறார்? திமுகவிற்கும் பாஜகவிற்கும் ரகசிய ஒப்பந்தம் இருக்கிறதா? விஜய் ஏற்கனவே கூறியதை மமதா பானர்ஜி கண்டுபிடித்து சொல்லிவிட்டாரா? மமதா கூறியதை அவர் கட்சியே தவறாக பதிவானதாக விளக்கிவிட்டது. ஆனால் விஜய் என்ன சொல்கிறார்? பாஜக அஇஅதிமுகவுடன் நேரடியாக கூட்டணி வைத்துள்ளதாம், திமுகவுடன் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளதாம். அதனால் பாஜக, திமுக, அஇஅதிமுக ஆகிய 3 கட்சிகளும் சேர்ந்து அவரை எதிர்க்கின்றனவாம். எதனால் அவரை அப்படி அனைவரும் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும்? ஏனென்றால் அவர் ஊழலற்ற ஆட்சி தரப்போகிறாராம். தேர்தல் களத்தின் முரண்பாடுகளை இவ்வளவு மோசமாக திரித்து சுயமயக்க பிதற்றலை வெளிப்படுத்துபவர் ஒரு அரசியல் தலைவராக இருக்க தகுதியானவரா என்று பொதுமன்றம் கேட்க வேண்டும். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றத்தான் பாஜகவும் அஇஅதிமுகவும் அவர்கள் வேறுபாடுகளை மறந்து கூட்டணி அமைத்துள்ளார்கள். அதனை சொல்லித்தான் கடுமையாக பிரச்சாரம் செய்கிறார்கள். அவர்களுக்கு விஜயை எதிர்க்க நேரமில்லை. திமுக டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் போட்டி என்று தேர்தலில் பாஜக எதிர்ப்பை சமரசமின்றி கூர்மைப்படுத்தி போட்டியிடுகிறது. விஜயை குறித்து திமுகவின் முக்கிய தலைவர்கள் பேசுவதே இல்லை. விஜய் காங்கிரஸ் கட்சி தன்னுடன் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்த்தார். அது நடக்கவில்லை. ஏனெனில் இவர் செயல்பாடுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களுக்கு உவப்பானதாக இல்லை. இவரது பகுதி நேர அரசியல் குறித்து தமிழ்நாட்டு மக்களிடையே நிலவும் கருத்துக்களை அவர்கள் அறிவார்கள். ஆனால் விஜய் திமுக பல 100 கோடி ரூபாய்கள் கொடுத்து காங்கிரஸ் கட்சியை விலைக்கு வாங்கிவிட்டதாக கூறுகிறார். இவ்வளவு மோசமாக எதிரிகளை அவதூறு பேச எந்த ஆதாரமாவது அவரிடம் இருக்கிறதா என்று வியப்பாக இருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணி கடந்த 7 ஆண்டுகளாக மிக உறுதியாக தொடர்ந்து வரும், தேர்தல்களில் வெற்றியை ஈட்டி வரும் கூட்டணி என்பதை மறந்துவிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். அதைவிட பெரிய வேடிக்கை அவர் கருத்து கணிப்புகள் பற்றி பேசியிருப்பது. எந்த கருத்து கணிப்பும் அவர் கட்சி வென்று ஆட்சியை பிடிக்கும் என்று கூறவில்லை. அந்த அளவு உண்மையை திரித்து பேச முடியாது என்பதுதான் காரணம். ஆனால் விஜய் அவர்கள் எல்லோருமே மற்ற கட்சிகளிடம் பணத்தை வாங்கிக் கொண்டு பொய்யான தகவல்களை வெளியிடுவதாக கூறுகிறார். இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க, இந்த 70, 80 வயசுல இருக்கிற என்னுடைய அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா, இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிராதுன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ? பொதுவாக தங்களுக்கு சாதகமில்லாத கருத்து கணிப்புகளை கட்சி தலைவர்கள் புறக்கணிப்பார்கள். அது கருத்து திணிப்பு என்பார்கள். அந்த கணிப்பு சரியாக செய்யப்படவில்லை என்பார்கள். ஆனால் விஜய் நேரடியாக பணம் வாங்கிக் கொண்டு பொய்யான தகவல்களை கூறுவதாக குற்றம் சாட்டுகிறார். இப்படி தன்னை தவிர எல்லோருமே ஊழல் செய்கிறார்கள், பணம் கொடுத்து அனைவரையும் விலைக்கு வாங்குகிறார்கள் என்றெல்லாம் சொல்லும் விஜய் அவர் கட்சி நிதி ஆதாரங்களை குறித்து வெளிப்படையாக எதுவும் கூறுவதில்லை. அவர் கட்சியில் இணைந்துள்ளவர்கள் பிற கட்சிகளிலிருந்து வந்தவர்கள்தான். குறிப்பாக செங்கோட்டையன் அஇஅதிமுகவின் சீனியர் லீடர். அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள், வேறு சில முறைகேடுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவிற்கு அதிக நிதியளித்த லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகன். அவர்தான் விஜயின் வலது கரம். விஜய் வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ள பலர் கடைசி நேரத்தில் பிற கட்சிகளிலிருந்து வந்தவர்கள். பலர் மீது கிரிமினல் குற்றச்சாட்டுகள் உள்ளன.
இதெல்லாம் தவிர அவர் கடைசி நேரம் வரை பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் இருந்துள்ளார் என்றுதான் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். துணை முதல்வர் பதவி அல்லது 2.5 ஆண்டு காலம் சுழற்சி முறையில் முதல்வர் பதவி என்றெல்லாம் கூட பேசப்பட்டதாக அவர் கூறினார். எனவே பேரம் படியவில்லை என்பதால் தான் விஜய் எல்லா கட்சிகளையும் எதிர்க்கிறார் எனலாம். அவருடைய ஒரே நோக்கம் அவர் முதல்வர் பதவியை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான். அதற்காக முறையாக வேர்மட்ட கட்சி அமைப்புகளை உருவாக்கி அவர்களுடன் தானே பழகி பயிற்றுவித்து மக்கள் ஆதரவை திரட்டி அரசியல் செய்யும் ஆற்றலோ பக்குவமோ அவருக்கு கிடையாது என்பது தெளிவு. கூட்டங்களில் பேசுவதே பேப்பரிலிருந்துதான் படிக்கிறார். அது தவறல்ல. ஆனால் பேப்பர் இல்லாமல் ஊடகங்களுடன் உரையாடினால்தானே அவருக்கு என்ன வகையான புரிதல் உள்ளது என்பது வெளிப்படும். கல்வி புலத்தில் ஆய்வு மாணவர்கள் பல ஆண்டுகள் உழைத்து ஆராய்ந்து எழுதி ஆய்வேடுகள் சமர்ப்பிப்பார்கள். இறுதியில் அவர்கள் வைவா ஊசை என்ற நேர்முக வாய்மொழி தேர்வினை எதிர்கொள்ள வேண்டும். அப்போதுதான் முனைவர் பட்டம் கிடைக்கும். அதன் காரணம் என்னவென்றால் அந்த ஆய்வீட்டில் எழுதியுள்ளதை அவர் புரிந்து கொண்டுதான் எழுதியுள்ளாரா என்று பரிசீலிப்பதுதான். ஒரு முனைவர் பட்டத்திற்கே நேர்முக வாய்மொழி தேர்வில் அவையில் கூடியுள்ளவர்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் 8 கோடி பேரை ஆள நினைப்பவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூட செய்ய மறுக்கிறார் என்றால் பொதுமன்றம் அதனை கண்டிக்க வேண்டியது அவசரமானதும் அவசியமானதும் ஆகும். விஜயை பொறுத்தவரை ஆங்கில தமிழ் தொலைக்காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் பலவும் மக்களாட்சியை காக்கும் பணியை செய்ய தவறியுள்ளன. கரூர் நெரிசல் மரணங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக விஜய் பிம்பத்தின் கட்டமைப்பிற்கு ஊடகங்கள் பொறுப்பேற்க வேண்டும். அவைதான் அந்த பிம்பத்தை ஊதி பெருக்கியதுடன் அவரை கண்டிக்க மறுத்தும் நிற்கின்றன. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.